பேச்சாளர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாருங்கள். சிங்கிலமையின் தமிழ் தாயின் பாதம் பணிந்து தாய்மொழியை நேசித்து தமிழ் மொழியை விரும்பி பேசும் உங்கள் அனைவரின் பாதம் பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் தூக்கம் வருதா? எங்களுக்கும் அதே நிலை தான். நீங்களும் தூங்காம இருக்கணும், நாங்களும் தூங்காம இருக்கணும்னா ஒரே வழி, நீங்க அப்பப்ப கை தட்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்களும் தூங்காம இருப்பீங்க, நாங்களும் தூங்காம இருப்போம். ஏன்னா பேச்சாளர்களுக்கெல்லாம் சன்மானம்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால நாங்கள் தொடர்ந்து பேசணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கைத்தட்டல்கள் தான் பேச்சாளர்களுக்கு சன்மானம், பேச்சாளர்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடியது. இது தமிழ் மொழி மாத விழா. ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் முழுவதும் தமிழ் மொழி நிகழ்ச்சிகள் ஒரு மாதம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. வரவேற்புரையில் கூட நண்பர் அவர்கள் சொன்னார், ஒரு மாதம் பத்தாது, 2 மாதமா அதை அதிகரிக்கலாம் அப்படின்னு. நம்ம நிகழ்ச்சிகளுக்கு 2 மாசமும் பத்தாது, அது நீங்க 12 மாசமும் சேர்த்து நடத்த வேண்டியதுதான். அதனாலதான் வளர்ந்து இயக்கத்தின் துணைத் தலைவர் என்ற முறையிலே சொல்கிறேன், இந்த ஒரு மாதம் நிகழ்வு தமிழ் மொழி மாத நிகழ்ச்சியில் நடந்தாலும் கூட இந்த ஏப்ரல் மாதம் முடிந்து மே ஏப்ரல் அடுத்த மாதங்களில் நடக்கக்கூடிய தமிழ் நிகழ்வுகளுக்கும் வளர்ந்து இயக்கம் உறுதுணையாக இருக்கும் என்பதை உங்களிடம் உறுதியிட்டு சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. அதனால அதுல இன்னும் ஏன்னா ஒரு வரையறை இருக்க வேண்டும் இல்லையா? ஒரு மாதத்துல என்ன எல்லா மொழிக்கும் அப்படிதான் கொடுத்திருக்காங்க அரசாங்கம். ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு மாதம் மொழி விழா கொண்டாடப்பட வேண்டும் என்று அந்த முறையிலே தமிழ் மொழிக்கு இந்த ஒரு மாதம் அளித்திருக்கிறார்கள். இதை அதிகரிக்க நிச்சயமாக முடியாது. ஆனால் நாம் அதை தமிழ் மொழி மாத விழா ஏப்ரல் மாதம் மட்டும் நடக்கும் என்பதை தயவு செய்து உங்கள் மனதிலிருந்து எடுத்து விடுங்கள். 12 மாதமும் நமக்கு தமிழ் மொழி விழா தான். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு சனியின் வார நாட்களிலே தமிழ் நிகழ்ச்சிகள் இல்லாத வார நாட்களே கிடையாது. அப்படின்னு சொன்னா நம்ம அந்த வார நாட்களே கூட அதிகப்படுத்த வேண்டும். சனி ஞாயிறு 2 சனி ஞாயிறு பத்த மாட்டேங்குது. அப்படி எல்லாத்தையுமே அதிகரிச்சு போக முடியாது பாருங்க. அதனால அதுக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் வளர்ந்து இயக்கத்தை தைரியமாக அணுகலாம். நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய ஆதரவை தருவதற்கு தயாராக இருக்கிறோம். இப்ப இது முதல் நிகழ்ச்சி. யாருக்கு முதல் நிகழ்ச்சின்னு சொன்னா, இந்த உட்லண்ட்ஸ் இந்திய நற்பணிக்குன்ற மன்ற குழு இப்பதான் முதலாக தமிழ் மொழி விழாவிலே இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வளர்ந்து இயக்கமும் தமிழ் மொழி கற்றல் வளர்ச்சி குழு இணைந்து நடத்தக்கூடிய இந்த தமிழ் மொழி விழாவிலே உட்லண்ட்ஸ் இந்திய நற்பணி குழு இணைந்திருப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. ஏனென்று சொன்னால் தமிழ் மொழி விழா என்பது வரவேற்புரையிலே சொன்ன மாதிரி அந்த தமிழ் மொழி அனைத்து இடங்களுக்கும் சென்று பரவ வேண்டும், அனைத்து மக்களும் பங்கு பெற வேண்டும். தமிழ் மொழியை பேச விரும்பக்கூடிய அனைவரும் இதில் பேசி பங்கேற்க வேண்டும். இது ஒரு இலக்கியவாதிக்கோ
இல்ல ஒரு சிறந்த பேச்சாளர்களுக்கோ இது கற்றறிந்த அறிவாளர்களுக்காக மட்டும் நடந்து கொண்டிருக்கின்ற விழா அல்ல. தமிழ் மொழியை எத்தனையோ பேர் பேசணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா பேசுவதற்கு வாய்ப்பு இருக்காது. அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த தமிழ் மொழி விழாவின் நோக்கம். இப்ப உன்னை பற்றி ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய நண்பன் யார் என்று கேட்பார்கள் இல்லையா? நம்மகிட்ட ஒரு பழமொழி உண்டு. அப்படித்தான் இந்த உட்லண்ட்ஸ் இந்த இந்திய நற்பணி குழு நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கும் என்பதற்கு அவர் யாரோடு இணைந்திருக்கிறார்கள் என்று பார்த்தோமேயானால், அதை சொல்லணும்ல, பல மேடைகளை கண்ட பல நிகழ்ச்சிகளை நடத்திய லிஷா இலக்கிய மன்றத்தோடு இணைந்து நடத்துகிறார்கள். அப்படிங்கும் போது அதனுடைய இந்த நிகழ்ச்சியின் தரம் உங்களுக்கே சரியாக இருக்கும். அப்புறம் நான் கேள்விப்பட்ட வகையில இதுல ஒரு மும்மூர்த்திகள், மும்வேந்தர்கள், முத்தளபதிகள் மாதிரி 3 பேரை சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு அடிப்படை காரணம் என்னுடைய அருமை நண்பர் கண்ணன் சேஷாத்திரி அவர்கள், நண்பர் தமிம் அன்சாரி அவர்கள், திருவாட்டி கங்கா அவர்கள். இவங்கெல்லாம் மேடையிலேயே தமிழ் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் இருப்பாங்க, யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ஆதரவோடு நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிக்கு மீண்டும் அதனுடைய தலைவர் என்னுடைய அருமை நண்பர் திரு ஜஃபார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று, இந்த தலைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா பேசுறது ஆற்றல். ஏன் எல்லாரும் ஆற்றல் பேசிட்டு இருக்காங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த தமிழ் மொழி மாதம் இந்த வருட கருப்பொருள் ஆற்றல். அதனால்தான் வைக்கணும் இல்லைங்களா? ஆற்றல் நானே வளர்த்து வைக்கிறதுல இருந்துட்டு ஆற்றல்னு பேசாம போயிட்டேன்னா எல்லாரும் திட்டுவீங்க என்ன. அதனால ஆற்றலை பத்தி ஒரே ஒரு கருத்து சொல்லிடுறேன். இப்ப இந்த மாதம் ஃபுல்லா நடந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல எத்தனை நிகழ்ச்சி நீங்க எல்லாம் கலந்துருக்கீங்கன்னு தெரியல. இப்ப சமீபத்துல அண்ணாமலை முன்னாள் மாணவர்கள் சங்கம் நடத்திய நிகழ்வில் ஆற்றலை பற்றி மாணவிகள் அருமையான கட்டுரைகளை படைத்தார்கள். அதாவது இப்ப ஒட்டி பேசி பேசினாங்கல்ல, அதுதாங்க நீங்க தலைப்பு. ஒரு பாருங்க, அறிவு அனுபவம், உடற்பயிற்சி செய்யணுமா அறிவு, செய்யணுமா வேணாம், செய்யணுமா இல்லையா அனுபவம், அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த மாணவர்கள் எல்லாம், மாணவர் கண்மணிகள் எல்லாம் தமிழ் மொழியை பேசும்போது எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. நம்முடைய வருங்காலத்தில் தமிழ் நிச்சயமாக அடுத்த நிலைக்கு போகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படிதான் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவி ஒருத்தவங்க படிச்சாங்க. அந்த ஆற்றலை பத்தி வரும்போது சிலேடை அந்தாதி அதெல்லாம் பத்தி சொன்னாங்க. அதுல ஒரு இது எனக்கு ரொம்ப கவர்ந்தது. அதாவது அந்த ஸ்லேடை பத்தி சொல்லும் பொழுது பழங்கள், பழங்கள் 2 வார்த்தை சொன்னாங்க. பழங்கள் அப்படின்னு சொன்னா பழங்கள் நாம் சாதாரண சாப்பிட்ற பழங்கள், பழங்கள் இது சரியா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு மதுபானம். அதாவது தென்னை மரத்திலிருந்து எடுக்கக்கூடியது, பனை மரத்திலிருந்து எடுக்கக்கூடியது பழங்கள். அதே மாதிரி வேலை என்று சொல்லும் போது 2 பொருள் இருக்கிறது. ஒரு வேலை நம்ம சாதாரணமா செய்யக்கூடிய வேலை, இன்னொரு வேலை அதனுடைய பொருள் கடல். இது கம்பராமாயணத்துல நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. வேலைங்கிறது ஒரு கடல் வேலை. இப்ப நீங்க அந்த இதை பாருங்களேன், பழங்களை சாப்பிட்டான் வேலையில் மூழ்கினான் சொல்லலாம் இல்லைங்களா? பழங்களை சாப்பிட்டா நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நம்மளுக்கே ஒரு உத்வேகம் வேணும்னா ஏதாவது சாப்பிடுவோம். அப்ப பழங்களை சாப்பிட்டான் வேலையில் மூழ்கினான், பழம் கல்லை சாப்பிட்டான் வேலையில் மூழ்கினான் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பழங்கல்லை குடித்தவன் வேலை என்று கடல் இங்கு வருகிறது, கடலில் மூழ்கினான். இதுதான் எங்க தமிழ் ஆற்றல். இது அதாவது நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லைங்களா, பெரிய வித்தைக்காரையா எப்படி போட்டாலும் அடிக்கிறான் அப்படிங்களா. அதுதான் நம்மளோட தமிழின் ஆற்றல், நம்மளுடைய தமிழின் வளமை, நம்மளுடைய தமிழின் பெருமை. நம்மளுடைய எல்லாத்தையும் சொல்லுவேன், தமிழெல்லாம் நம்ம தமிழனாக நாங்கள் பிறந்ததற்கு என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும். கோடான கோடி வருடங்களாக தவம் இருந்து கிடைத்தவர்கள் தான் தமிழர்களாக பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்க முடியும் என்பதில் எனக்கு மறுக்க முடியாத உண்மை அது. இப்போ தலைப்புக்கு வருவோம். இப்போ பாத்தீங்கன்னா நான் தலைப்புக்கு கிட்ட சொல்ல தான் 6 பேர் இருக்காங்கல்ல. நான் ஒரு மேலோட்டமா மட்டும் சொல்றேன். பட்டிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடி, இந்த பட்டிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த 6 பேரையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவங்க கூப்பிடும் போது நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். யார் யாருன்னு உங்களுக்கும் தெரியணும்ல. இப்ப அனுபவம், கற்றறிந்த அறிவு, அனுபவ அறிவு. இது புரியாத மொழியில பேசிட்டு இருக்க கற்றறிந்த அறிவு, அனுபவ அறிவுன்னு. அதுக்கு நம்ம நெறியாளர் அழகாக உங்களுக்கு எல்லாம் புரியக்கூடிய மொழியிலேயே சொன்னார். அதாவது பேப்பர் குவாலிஃபிகேஷனா இல்ல எக்ஸ்பீரியன்ஸா.
ஆனா நம்மளாம் ரொம்ப நம்மளாம் இங்கேயெல்லாம் போயிட்டோம், நம்மளாம் தமிழ்னா என்ன. இப்ப அதே அனுபவம் பாருங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்ல எத்தனை எழுத்துங்க, நிறைய தமிழ் ஆசிரியர்கள் இருக்கீங்க, மாணவர்கள் இருக்காங்க. தமிழ்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பொறுத்த மட்டும் 273 ஒத்துக்குங்க. என்னடா இது, நம்ம கற்றறிந்த இப்படி 247 தான் இருக்கணும், இவன் புதுசா புருடா விடுறானே 273ன்னா நம்ம இந்த 26 எழுத்து ஆங்கில எழுத்து தான் சேர்த்துக்கிட்டோம். நம்மளோட கலந்துட்டோம்ல, நம்ம தமிழ்னு ஆங்கிலமும் கலந்துட்டோம். அப்ப வந்து எழுத்தையும் சேர்த்துக்க வேண்டியதானே. ஏன் அதுல 273 சொல்லிட்டு போயிடலாம். அது இன்னொன்னு பாருங்க, அந்த வாட்ஸ்அப் பத்தி சொன்னா பாத்தீங்களா, பொங்கல் வாழ்த்து, அந்த தீபாவளி வாழ்த்து எல்லாம் காலையில 10 மணிக்கு தூக்க கலக்கத்தோட யாராவது அனுப்புனதே இன்னொருத்தருக்கு மாற்றி அனுப்பிச்சுட்டு இருக்கோம். நீங்க வேணா ஒருத்தருக்கு அனுப்பிச்சு பாருங்களேன், பொங்கல் அன்னைக்கு தீபாவளி வாழ்த்துக்கள்ல அவர் படிக்க மாட்டாரு, அவர் 10 பேருக்கு அனுப்புவார். ஏன்னா ஒரு நினைப்பு, ஒரு தைரியம், நீ பொங்கல் தான் பொங்கல் தானே அனுப்பிச்சுட்டு இருப்பான் அப்படின்னு அதை யாராவது கண்டுபிடிச்சு அனுப்பணும். வேணா சொல்லிச்சு பாருங்க. இது வேற, அது தட்டச்சு கூட நம்ம பண்றது இல்லை. அது ஹாப்பி பொங்கல், அது என்ன காப்பி பொங்கல், அடுத்துட்டு போடும்போது காப்பி பொங்கல் வடன்னு போடுங்க. படிக்கிறவனுக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கும். காலையில் படிக்கும் போது அது ஹாப்பி பொங்கல் அப்படிதான் போடுறோம். அதுவும் வந்து ஆங்கிலத்துல தட்டை அது பண்றது இல்லை, அதுவும் ஃபார்வர்ட் தான் பண்றோம். தமிழ் எழுத பழகுங்க, அதுலயாவது செய்யுங்களா. ஒரு நாளைக்கு ஒரு தமிழ் காலை வணக்கம் நீங்களே எழுதுங்களா, அதுல அது பண்ணீங்களா, அதுல என்ன உங்களுக்கு தப்பு. அதனால சொன்னேன், அந்த 26 எழுதி நம்மளோட சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்ப கல்வி வரும்போது கல்விக்கும் அனுபவத்துக்கும் பல இடங்கள்ல வந்து நிறைய இடத்துல வந்து போட்டி தான் இருந்துகிட்டு இருக்கும். நம்மளே சொல்ல கேட்டுருக்கோம் இல்லையா, படிச்ச திமுறல பேசுறாயா அப்படிம்போம். இன்னொருத்தர் சொல்லுவாங்க, உன்னோட வயசு என்னோட அனுபவம், உனக்குலாம் என்ன தெரியும், நீ படிச்சதாலும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கியா அப்படின்னு ஒரு கும்பல் பேசுவோம். சும்மா நிறுத்தியா, நீங்க 10 நாள் செஞ்ச வேலையெல்லாம் நாங்க இன்னைக்கு 2 நாள்ல செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுடைய கல்வி அறிவு தானே அதுல வந்திருக்குன்னு அதை சொல்றோம். இப்ப கல்விக்கும் அனுபவத்துக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அது இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரே குழப்பம். எங்க போய் இந்த தமிழ் கற்றறிந்த அறிவுன்னு சொல்றதா, இல்ல படிச்சு வர்றது அறிவுன்னு சொல்றதா, இல்ல வந்து அனுபவம் தான் ஒஸ்தின்னு சொல்றதா, எது ஒண்ணு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரே குழப்பம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லைங்களா, குழம்பிய குட்டையில தான் மீன் பிடிக்கலான்னு. நம்ம ஏன் மீன் பிடிப்பாங்க, அதுக்குதான் 6 பேர் இருக்காங்கல்ல. நம்மளாம் உட்காருவோம், 6 பேரையும் மீன் பிடிக்க விடுவோம். அவங்க யார் என்னத்த மீனை பிடிக்கிறாங்கன்னு கடைசியில் நம்ம பார்ப்போம். இது வந்து ஏன்னா அறிவும் கற்றறிந்த அறிவும் அனுபவமும் என்னை பொறுத்த மட்டும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று நீங்க சொல்லக்கூடாது, திருப்ப வீட்லயே எழுதிட்டு வந்துட்டாப்ல இருக்கிறியா, இது வழ குழன்னு ஏதோ பேசி கடைசியில 2ம் 1 தான் சொல்ல போறான்னு சொல்லாதீங்க. வழ குழ தமிழோட இன்னொரு ஆற்றல் பார்த்தீங்களா, இரட்டை கிளவி. எத்தனை பேர் தமிழ் முரசு தினமும் படிக்கிறீங்கன்னு தெரியல. படிங்க, கடைசி பக்கத்தை வேணா சினிமா பக்கம் அதை விட்டுடுங்க, மற்ற 5 பக்கம் வந்து நல்ல கருத்துள்ள செய்திகள் வருது. அதுவும் முதல் பக்கத்துல வலது புறத்துல பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒரு மாதம் ஃபுல்லா இரட்டை கிளவியை பத்தி வந்துட்டு இருக்கு. அந்த நர நர பட பட அப்படிங்கிற மாதிரி வழ குழ அதுவும் இந்த இரட்டை கிளவி தான். அது தமிழுடைய அழகு. அதான் நான் சொல்றேன், தமிழை பத்தி பேசணும்னா இந்த 1 மாசம் பத்தாதுங்க, இந்த 12 மாசமும் பத்தாது, இந்த ஒரு ஜென்மமும் பத்தாது. இப்படி இருக்கக்கூடிய இந்த அதான் பட்டிமன்றத்தை பற்றி பேசும்போது இன்னொரு அறிவு பாருங்களேன், அந்த மணி அடிச்சோன்னு எல்லாரும் உட்காரணும். அதுதான் வந்து பட்டிமன்றத்தோட தருமம். நீங்க எத்தனை பட்டிமன்றம் பேசியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. யாராவது மணி அடிச்சோன்னு உட்காந்து பார்த்துருக்கீங்களா? அதுதான் அனுபவம். அது கிடையாது, நீ பாட்டு அடிச்சுட்டு போய் நான் பேசிட்டு இருப்போம். ஆனா இந்த 6 பேரும் அப்படி கிடையாது, தங்கமான ஆளு. மணி அடிச்சோன்னா டக்குன்னு உட்காந்துருவாங்க. அது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன் நானும், நீங்களும் மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அடுத்த நிகழ்ச்சிகள்லாம் வேறு. இப்போ இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 6 பேரும் நிறைய பேசணும்னு வச்சுங்களேன், குறிச்சு வச்சுங்க, பயப்படாதீங்க. 5 நிமிஷத்தில் உட்காந்துருங்க, குறிச்சு வச்சுங்க. உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு நிச்சயமாக தருவோம். எப்போ தெரியுங்களா, இவன் நம்ம ஜஃபார் இருக்கார, ரொம்ப நல்லவர், ரொம்ப சிறந்தவர். இதே மாதிரி பாகம் 2 இன்னொரு நாள் வச்சுட்டு போவோம். அடுத்த ஆற்றல் பாகம் 2 வருஷம்லாம் தான் நிகழ்வுலாம் வருது இல்லைங்களா, தீபாவளி வருது, பொங்கல் வருது, அடுத்தது நீங்க ஏதாவது ஒரு பேரை போட்டு நிகழ்ச்சி நடத்துவோம். நீங்க குறிச்சிக்க, அடுத்த குறிச்சியெல்லாம் வச்சுட்டு அதை வந்து 2வது இதுக்கு பேசலாம். இப்படி இந்த 6 பேச்சாளர்களும் இங்கு வந்து நமக்கு இந்த குழப்பத்தை, அறிவு பெரியதா இல்லை அனுபவம் பெரியதா என்பதை நமக்கு விளக்க வந்திருக்கிறார்கள். அந்த நிலையிலே நான் உங்கள் பேச்சாளர்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி அவர்களை உங்கள் முன் பேச வைப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.
அவர்கள் ஒவ்வொருத்தரும் பேசும்போதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இரண்டு பக்கமும் இளைஞர்கள் நிறைந்த இந்த சபை. நான் இளைஞர்கள் தான், அந்த காலத்து இளைஞர்கள். அதனால பார்க்கும்போது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கைத்தட்டலை தட்டி அவர்களுக்கு உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கைத்தட்டல், நீங்கள் கொடுக்கக்கூடிய தைரியம் தான் அவர்கள் இந்த மேடையிலே சிறப்பாக பேசுவதற்கு வழிவகுக்கும் என்று சொல்லி என்னுடைய முன்னுரையை இதனுடைய நிறைவு செய்து அவர்களுக்கு இந்த மேடையை அழைக்கிறேன். நான் ஒவ்வொருவராக அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.